ஆண்டவா, எங்களையே இப்படி சோதிக்கிற. நாங்க யாருக்கு எந்த பாவமும் செய்யலையே. ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காருக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. புனிதா அத்தை, மாமாக்கு ஒண்ணும் இருக்காது, நீங்க தைரியமா இருங்க. ஐயோ கபிலன், நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க புனிதா? ஸ்ரேயாவை கடத்தினவனுக்கும் இந்த ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆனா இதை நாம சொன்னா கபிலன் எப்படி எடுத்துக்குவார்னு தெரியலையே. புனிதா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இது ஒரு ஆக்சிடென்ட். மாமாக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. புனிதா, நீ அது போய் ஹாஸ்பிட்டல்ல சொல்லுமா. நான் உங்க அப்பாவை பார்க்கணுமா. அப்பாவை பார்க்க விட சொல்லு. புனிதா புனிதா, ஏதாவது சொல்லு புனிதா. நான் அப்பாவை பார்க்கணும். போ புனிதா. புனிதா, நீ ஏமா நின்னுகிட்டே இருக்க? எனக்கு அப்பாவை பார்க்கணும் புனிதா. சரவணா, அன்னைக்கு ஏதாவது தெரியுமா? அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு தான் சொல்லிருக்கேன். ஆனா சீரியஸ்னு சொல்லலடா. என்ன சரவணா, என்ன சீரியஸ்னு சொல்ற அப்பாவுக்கு? டேய் புனிதா, சரவணன் சொல்றது கேட்டல? அப்பாவுக்கு சீரியஸ்னு சொல்றான் அவன். கடவுளே, அவரு போறேன்னு சொன்னப்பவே நான் அனுப்பி இருக்கவே கூடாது. ஐயோ, நான் மடிச்சு ஆட்டும் அப்பாவை அனுப்பி விட்டுட்டனே. டேய், எல்லாம் உன் பொண்டாட்டியாலதான். அவ மட்டும் என் பேச்ச கேட்டு வீட்லயே இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் போய் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி. கடவுளே, ஐயோ. எதுக்கு எடுத்தாலும் தெய்வானியை குறை சொல்றத முதல்ல நிறுத்துமா. அவளை வீட்டு வேலைக்காரங்களை பார்க்க வச்சு அடிச்சிருக்கீங்க. டேய், அதுக்கு தானடா நானே அவ புள்ள தச்சி பொண்ணுடா. அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டோமே. இன்னும் அவ கோவம் போலனா என்னடா பண்ண சொல்ற? குடும்பத்தோட அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? டேய், அவ கோவம் கொண்டு வந்து அப்பாவை எங்க நிறுத்தி இருக்குன்னு பாத்தியாடா? ஐயோ அம்மா, இது ஒரு ஆக்சிடென்ட்மா. இதையும் தெய்வான கோச்சிட்டு போனதையும் ஒன்னா சேர்க்காதீங்கம்மா. டேய் சரவணா, இப்படி ஒரு நிலைமையில கூட உன் பொண்டாட்டி மனசு இறங்கல. நான் யோசிச்சு பாருடா. ஐயோ டேய், உன் அக்கா புள்ள தாச்சி பொண்ணுடா. அவளை பத்தியாவது யோசிச்சு பாருடா. நடந்ததெல்லாம் கேட்கும் போது எனக்கும் கஷ்டமாதமா இருந்தது. நான் தெய்வானை திட்டவும் செஞ்சேன். இதுக்கு மேல என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? உங்க பக்கம் பேசினா அவ கோவப்படுறா, அவ பக்கம் பேசினா நீங்க கோவப்படுறீங்க. ஐயோ, எதுக்குதான் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாடுறீங்கன்னு தெரியல. அம்மா, அப்பா நல்லபடியா சரியாயிடுவாருமா. இப்ப எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். ஐயோ ஆண்டவா, ஏன் குடும்பத்தை இப்படி சோதிச்சிட்டு இருக்க? விடுங்கம்மா, அவனுக்கும் கையில அடிபட்டிருக்குமா. தயவு செஞ்சு இது கொஞ்சம் விடுங்கம்மா. ஐயோ கடவுளே, ஒண்ணும் இருக்காதும்மா, சொன்னா கேளுங்க. டாக்டர், ஐசியூ முன்னாடி எதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? சாரி டாக்டர். டாக்டர், அப்பா இப்ப எப்படி இருக்காரு? தென்முக நம்பி ஃபேமிலியா நீங்க? ஆமா டாக்டர். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அப்சர்வேஷன்ல இருக்காரு. இதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மானிட்டர் பண்ணி தான் சொல்ல முடியும். டாக்டர், நாங்க அவரை பார்க்க முடியுமா? இப்போதைக்கு முடியாது. ஒரு 24 ஹவர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். டாக்டர், வேற சீரியஸான இஷ்யூ எதுவும் இல்லல்ல? இப்பதான் சொன்னேனேம்மா, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா காயம் எவ்வளவு தூரம் டெப்தா இருக்கு, வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு அவரை மானிட்டர் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அம்மா, இங்க வாங்கம்மா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க. உட்காருங்கம்மா. ஆண்டவா, ஆண்டவா காப்பாத்து. முதல்ல ஸ்ரேயா பாப்பாவுக்கு ஆபத்து வந்துச்சு, இப்போ அப்பாவுக்கு. இந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடந்துருச்சுன்னு நினைக்கிறதா இல்ல இதுவும் பிளானானு புரியலையே. கபிலன் கிட்ட இத பத்தி சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே.